ஹலோ கைஸ். இப்போ நிஜ வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட கதை தாங்க. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். அவங்களுக்குள்ள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அரேஞ்ச் மேரேஜ் தான். காலம் போக போக ஒன்றுத்துக்கும் அவங்க ஹஸ்பண்டு கையே எதிர்பார்த்து வாழுறாங்க. எதையாவது கேட்கும்போது முகத்தை சுழிச்சிக்கிட்டு கொடுக்கறது, உனக்கு தான் எல்லாத்துக்கும் வாங்கி போடுறேன், செலவு பண்ணுறேன், இன்னும் உனக்கு எதுக்கு காசுன்னிட்டு கேவலமாக பேசுகிற லெவலுக்கு ஆகி போயிடுதுங்க நம்ம நிலமை. அதனால் பெண்கள் எப்போவுமே படித்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குங்க வேலைங்க. அதை செஞ்சு நமக்கான தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும். ஒருத்தராண்ட போய் காசு கேட்டு நிற்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? நாளைக்கே நம்ம குழந்தைங்க பெரியவங்களா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேவைன்னா பிள்ளையாண்ட போய் நிற்கும்போது அது அதை விட கொடுமைங்க. புருஷனாண்ட கூட சண்டை போட்டு வாங்கிடலாம், பிள்ளையாண்ட சண்டை போட்டு வாங்க முடியாது. கூனி குறுகி நின்று தான் வாங்கணும். அது எல்லாத்த விட பெரிய கொடுமைங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அவங்க தனி கொடுத்தனம் பண்ணுறதும், பெற்றவங்களை கூட்டின்னு போய் முதியோர் இல்லம் சேர்க்குறதுன்னு தாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற போல் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி நம்ம சுயமரியாதையோடு வாழ பழகிக்கணுங்க. எந்த நிலைமையும் எப்போ ஒன்றாலும் மாறுங்க. எப்போவுமே நம்ம கையில் நமக்கான காசு இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்மால் முடிஞ்சால் அவங்களுக்கு கொடுக்குற லெவலில் தான் நம்ம இருக்கணுமே கண்டி அவங்களாண்ட கையேந்தி வாழுற நிலைமை என்றைக்குமே வரக்கூடாது. அதனால் நம்ம எப்போவுமே நமக்கான ஒரு சேவிங்ஸை வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் நம்மளால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஒரு புருஷனாண்டியும் கையேந்தாமல், பிள்ளைங்களாண்டியும் கையேந்தாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். எல்லா பெண்களும் இதை ஒரு உறுதியாகவே எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வாழ முடியும், தைரியமாகவும் இருக்க முடியும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே பணம் தாங்க. பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமானம்னுட்டு அந்த காலத்தில் சும்மாவாங்க சொன்னாங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே பொருந்தும். இப்போது நான் சொன்ன இந்த கருத்துங்க சரிதாங்க நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது போல் சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க.